ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்படி தான் செய்கிறாங்களா அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி திராட்சை பயன்படுத்தி நம்ம அதிகமாக வெளியில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப ஆரோக்கியம் சத்து நிறைஞ்ச ஒரு பொருளை ரொம்ப சுலபமாக வீட்டிலையே எப்படி ரொம்ப சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போது 1/2 கிலோ பச்சை திராட்சை எடுத்திருக்கேன். திராட்சை ரொம்ப புளிப்பு சுவை உள்ள திராட்சையாக எடுத்துடாதீங்க. நல்லா ஸ்வீட்டாக இனிப்பாக இருக்குள்ள அந்த மாதிரி திராட்சையை பயன்படுத்திக்கங்க. அந்த திராட்சை ரொம்ப காயாக இருந்தது அப்படின்னா, அதாவது கடிக்கும் போது நறுக்குன்னு இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி காயாகவும் எடுக்க வேணாம். இந்த மாதிரி காம்பு எடுத்து தூக்கும் போது உதிர்ந்து விழுகும் இல்லை, தனித்தனியாக அந்த திராட்சை முத்துக்கள் எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப கனிஞ்சும் வேணாம், ரொம்ப பழமாக சாஃப்டாக இருக்கும். சரியான பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி திராட்சைகளை அந்த காம்புல இருந்து தனித்தனியாக எடுத்து ஒரு பவுலில் நான் சேர்த்துடுறேன். அங்கங்கே ஒரு சில திராட்சைகள் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ரொம்ப பழுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க, அதை சேர்த்து செய்ய வேணாம். இதை நீங்கள் கருப்பு திராட்சையிலையும் செய்யலாம். சீட்லெஸ் விதை இல்லாமல் இருக்கும்ல அந்த மாதிரி பன்னீர் திராட்சை, இந்த மாதிரி எல்லா வகை திராட்சையிலையுமே நீங்கள் இந்த மெத்தடில் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். திராட்சை சீசன் உள்ள நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோ பாருங்க, இந்த மாதிரி லேசா அழுகி போன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டா சில நேரம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பா ரிமூவ் பண்ணிருங்க. இதோ பாருங்க, இதே மாதிரி நான் 1/2 கிலோ திராட்சை காம்பு இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். இப்ப திராட்சை ரெடியா இருக்கு. இப்போ ஒரு பவுல்ல நான் தண்ணீர் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை நம்ம திராட்சைகளை சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். திராட்சை தோட்டத்திலேருந்து பறிச்ச உடனேயே ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சில ரசாயன பொருட்கள் தெளிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேசாக மாவு படிஞ்ச மாதிரி இருக்கும் சில திராட்சைகளில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கைகளால் தேய்ச்சி விட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ மேலே உள்ள அந்த ரசாயன கலவை எதுவாக இருந்தாலும் போயிடும். ஒரு சிலர் உப்பு, வினிகர் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல். நான் சும்மா நல்லா கைகளால் தேய்ச்சி கழுவி 2 அல்லது 3 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்குவேன். எந்த ஃப்ரூட்ஸ் எந்த பழங்களாக இருந்தாலுமே இந்த மாதிரி நல்லா கைகளால் தேய்ச்சி கழுவி எடுத்தாவே போதும், உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். மேலே உள்ள அந்த ரசாயனம் கெமிக்கல்ஸ் எதுவாக இருந்தாலுமே போயிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா 2 முறை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே ஒரு மாதிரி சாம்பல் மாதிரி படிஞ்சிருக்குள்ள சில நேரம், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம திராட்சைகள். இப்போது அடுத்த ஸ்டெப், நான் இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி திராட்சைகளை ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு உள்ளே சேர்த்துருங்க. இது நார்மலாக இட்லி பிளேட்லேயும் நம்ம செய்யலாம், அல்லது உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தது அப்படின்னா ஸ்டீமர் பிளேட் இருக்குல்ல, அதில் பரப்பி விட்ட மாதிரி வச்சு கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் ஆப்ஷனல் தான். ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இட்லி பிளேட்லேயே நான் செஞ்சு காட்டுறேன். இதை நீங்கள் 2 விதமாக செய்யலாம். ஆவியில் வேக வச்சும் செய்யலாம், அல்லது ஒரு பாத்திரத்தை தண்ணீர் வச்சு திராட்சைகளை போட்டு வேக வச்சும் செய்யலாம். அந்த மாதிரி தண்ணீரில் டைரெக்டாக சேர்த்து நம்ம சேர்க்கும் போது அந்த திராட்சையில் உள்ள சத்துக்கள் எல்லாம் தண்ணீரோடைய வெளியாயிரும் அப்படின்ட்டு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். நமக்கு திராட்சைகள் லேசாக வெந்து மேலே நல்லா சுருக்கத்தோடு நல்லா வெந்து வரணும், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி 2 இட்லி பிளேட்லேயும் அடுக்கியிருக்கேன். மீதி உள்ள திராட்சையை இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்லேயும் நான் சேர்த்துடுறேன். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம திராட்சைகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துடலாம். மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம திராட்சை அடுக்கி வச்ச பிளேட் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மிதமான தீயில 2 நிமிஷம் மட்டும் வெந்து வந்தால் போதும். ஒன்று மேலே ஒன்று திராட்சை நிறையா சேர்த்து நீங்கள் ஒரே பிளேட்டில் வைக்கணும், வேக வைக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அப்போ ஒரு மாதிரி தண்ணீர் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அல்லது பெரிய பிளேட் ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட மொத்தமாக சேர்க்கலாம். ஆனால் அதிகமாக 2 இன்ச்சு கணத்துக்கு மொத்தமாக எல்லா திராட்சையும் ஒன்றா போட்டு வேக வைக்க வேணாம், தண்ணீர் விட்ட மாதிரி சொதன்னு ஆயிரும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு மிதமான தீயில 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். நல்லா வெந்து வரணும். இப்போ இருக்கட்டும். இதே மாதிரி மீதி 2 பிளேட்டில் அடுக்கி வச்ச திராட்சைகளையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சரியாக 2 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், திராட்சைகள் நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ ஆறி வந்த பிறகு கைகளில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், லேசாக அந்த மேலே உள்ள தோல் உங்களுக்கு சுருங்கமாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த பச்சை திராட்சை நிறமும் மாறி அந்த ஷைனிங்காக நல்ல திராட்சை தடிமனாக இருந்துச்சுல, அது கொஞ்சம் சுருங்கி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வேணும். ஒருவேளை உங்களுக்கு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அந்த தோலெல்லாம் சுருங்காமல் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா சாஃப்டாக தோல் சுருங்கி இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரியே நான் 3 பிளேட்டையும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். திராட்சை தானே, ரொம்பலாம் டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டேரெக்டாக தண்ணீரில் சேர்த்தும் வேக வைக்கலாம். பட் அதை விட ஆவியில் வேக வைக்கிறது எப்போதுமே பெட்டர். ஸோ நான் இன்றைக்கி இப்படி செஞ்சு காட்டியிருக்கேன். இதை பாருங்கள், எல்லா திராட்சைகளும் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்,
இந்த மாதிரி வெயிலில் ஒரு காட்டன் துணி அல்லது ஒரு மேட் ஏதாவது வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்த திராட்சைகளை இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. ஒன்று மேலே ஒன்று சேர்ந்து போட்டுற வேணாம், இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து விட்டுருங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு திராட்சைகளை கூட அடுக்கி வைக்கலாம். டைம் இருந்தது அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே காஞ்சி வந்துடும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வெயிலில் வைக்கிறது சிரமம் அப்படின்னா நிழலில் அல்லது ஜன்னல் ஓரத்தில் லேசாக வெயில் மாதிரி படும் இல்லை, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி டேரெக்டாக வெயிலில் வச்சிங்கன்னா ஒரே நாளில் ரெடி ஆகிரும். நீங்கள் வீட்டு உள்ளர அல்லது ஜன்னல் வழியாக வரக்கூடிய வெயிலில் வச்சிங்கன்னா 2 அல்லது 3 நாள் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஈஸியாக வெயிலே வச்சு எடுத்துடுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி பரப்பி விட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது நல்லா காஞ்சி வரட்டும். நம்ம ஒரு 2 hours 2 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். இதை பாருங்கள், வெயில் நல்லா சுல்லுன்னு போடுது. ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி சுருங்கி வந்துருச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் எப்படி வெயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி லேசாக திருப்பி விட்டுருங்க. மறுபடியும் எல்லா பக்கமும் நல்லா சுருங்கி வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், நல்லா காஞ்சி வரட்டும். இதை பாருங்கள், மொத்தமாகவே 6 மணி நேரம் தான் எனக்கு தேவைப்பட்டது. எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நல்லா காஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா காஞ்சி வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். பட் இதுவே ஓகே தான், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எவ்வளோ அழகான ட்ரை கிரேப்ஸ் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சான்ஸே இல்லை, நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்குது. கடைகளில் வாங்குற ட்ரை கிரேப்ஸ் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஆமாம், இவ்வளோ க்ளீனாக சுத்தமாக நல்லா சுத்தம் பண்ணி ரொம்ப பாதுகாப்பான முறையில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று, குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். இதை பாருங்கள், உங்களுக்காகவே காட்டுறேன். கடைகளில் வாங்கின ட்ரை கிரேப்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் கருப்பு திராட்சை வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும் கருப்பு திராட்சை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் குண்டாகவும் அந்த இது மாதிரி டார்க் கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பச்சை திராட்சை பயன்படுத்துறதால கலர் கொஞ்சம் லைட் கலர்லையும் அது நீளமான ஷேப்லையும் கிடச்சிருக்கு. மற்றபடி இது ரெண்டுக்குமே எந்த வித்தியாசமும் இல்லை. சாப்பிட்டா அதே டேஸ்ட், ரொம்ப சுவையாக இருந்தது. ரொம்ப ஆரோக்கியமாக சுத்தமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், எப்படி இருந்த பச்சை திராட்சை இப்படி ஆயிடுச்சு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சுலபமான மெத்தட். கடைகளில் நிறைய காசு கொடுத்து வாங்குகிறோம், இது மட்டும் கம்மியாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அல்லது வெளியிலேயே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா வெளியில் வச்சாலுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக லாங் லைஃப் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை கிரேப்ஸ் நல்ல ஆரோக்கியமான ஒன்று. திராட்சை அல்லது உலர் திராட்சை ரெண்டுமே நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். தினம் தினம் சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் நிறையா கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. அதை நம்ம இன்றைக்கி ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். பட் நம்ம சீசன் டயத்தில் திராட்சை குறைவான ரேட்டுக்கு எப்போ இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக வாங்கி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது காசு குறையுதா கூடுதா அப்படிங்கிறத விட ரொம்ப ஆரோக்கியமாக வீட்டிலேயே நம்ம செஞ்சுருக்கோம். எந்த கலப்படமும் இல்லை, எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்காம நல்லா க்ளீன் பண்ணி பாதுகாப்பான முறையில் செய்கிறோம் அப்படிங்கிற திருப்தி நமக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் இந்த சுவையான ரொம்ப ஆரோக்கியமான ட்ரை கிரேப்ஸ் உலர் திராட்சைகள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.